Hi friends, this is Logan here from Kite. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஏன் எல்லாருக்கும் தேவையானா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா, ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது தான் அவங்க வேலை. மார்க்கெட் டெக்னிக்கல் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஓகே, ஏன்னா ஒரு 5 நிமிஷத்தில் வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றது, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ ரிவார்டு இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே அடிப்பட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்ல அவங்க ஏன் அந்த ஆர்டர் பஞ்ச் பண்றாங்கன்னா, ஒரு 9 மணிலேருந்து 9:07 ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னது, மார்க்கெட் கேப்பை பார்க்க போகுது இல்ல கேப் டவுன் ஆக போகுதுன்னு. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஆர்டரை பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. குட், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனா அந்த 9 மணிலேருந்து 9:07 என்ன நடக்குதுனால தெரியுமா? அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன், பாருங்க. ஓகே, இப்போ இந்த 9 மணிலேருந்து 9:07 முதல்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரீ மார்க்கெட் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு 7 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களோட ஃப்ரெஷ் ஆர்டரை போடலாம். ஓகே, உங்களோட ஃப்ரெஷ் ஆர்டரை போடலாம், பட் பெண்டிங்ல தான் இருக்கும், எக்ஸிகியூஷன் ஆகாது. இந்த 9 to 9:07 நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டரை மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த 7 மினிட்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிட். ஸோ அதுக்கப்புறம் 9:12 to 9:15 அந்த பிரைஸ் இருக்கு இல்லையா, நீங்க போட்டதெல்லாம் பிரைஸ் இருக்கு இல்லையா, இன் பிட்வீன் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 9:07 to 9:08 ஒரு கூலிங் பீரியட் இருக்கும், ஆர்டர் க்ளோசிங் டைம் உங்களுக்கு. 9:08 to 9:12 என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்டர் மேட்சிங் டைம். நீங்க போட்டது எல்லாத்தையும் ஆர்டரை மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டைம். அந்த இடத்துல நீங்க எதையும் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது, கேன்சலும் பண்ண முடியாது. ஸோ அது டிஃபால்ட்டா ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்போ 9:12 to 9:15 மார்க்கெட் கூலிங் ஆயிடும். அதுக்கப்புறம் 9:15 ரியாலிட்டி டு மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஆர்டர் போட்டிருப்பாங்களா 9 to 9:07, அந்த ஆர்டரை 9:08 to 9:12 மேட்ச் பண்ணாங்க இல்லையா, அது எப்படி இங்க ஓப்பன் ஆகும் அப்படின்றது, என்ன பிரைஸ்ல ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேஸ்ல போட்டிருப்போம். ஒரு ஸ்டாக், ஒரு 500 rupees ஸ்டாக் ஒருத்தர் 490 போடுவாங்க, ஒருத்தவங்க 500 போடுவாங்க, ஒருத்தவங்க 515 போடுவாங்க. பட் எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆகும் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. ஸ்கிரீன்ல காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் 4 காலம் இருக்கு இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா தெரியும், என்எஸ்சியோட சைட்லயே நீங்க பாத்தீங்கன்னா புரியும். ஷேர் பிரைஸ், ஆர்டர் புக், டிமாண்ட் சப்ளை அண்ட் மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஷேர் பிரைஸை நீங்க பாருங்க. ஷேர் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல பாருங்க 108 இருந்து 103 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ ஒரு நல்ல பையருக்கு தேவை அப்படின்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ் தான் இல்லையா. 108லயே பாருங்க 4000 குவான்டிட்டி இருக்கு. 103ல பாத்தீங்கன்னா 13,500 குவான்டிட்டி. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க, மார்க்கெட் அங்க வரணும் அப்படின்ட்டு. ஆப்போசிட்ல செல்லரும் இருக்காங்க. செல்லர் என்ன, 2 வகையான செல்லர் இருப்பாங்கல்ல. ஒன்னு ஆல்ரெடி ஓப்பன் பொசிஷன் வச்சிருக்கவங்க கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க மார்க்கெட்டை ஃப்ரெஷ்ஷா ஷார்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இந்த இடத்துல செல்லிங்கான எவ்வளவு குவான்டிட்டி இருக்குன்னு இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இதை பாக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கீழ இருந்து அகைன் மேல தான் போக முடியும் இல்லையா. ஏன்னா மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இஸ் ஈக்குலிபிரியம் மெத்தட். இதுல பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல நமக்கு போக முடியும். அதனால கீழே இருந்து மேல போறோம். ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் பாருங்க 108 rupeesல இருக்கிறது. டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, 4000 குவான்டிட்டி. அங்க பைல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வந்துடும். ஏன்னா டிமாண்ட் தான் நம்ம பாக்குறோம்ல, சப்ளை பார்க்கல. ஸோ அடுத்தது 107ல 9000 குவான்டிட்டியா மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ 107ல பை குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, 5000. 108ல எவ்வளவு இருக்கு, 4000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது, 9000 வந்துடுச்சு. இப்போ அடுத்து 106ல பாருங்க 15,500 அப்படின்றது டிமாண்டா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, அந்த இடத்துல அதேதான், ஒன்னு கூட ஒன்னு கால்குலேட் பண்ணிட்டே நம்ம இந்த இடத்துல போக போறோம். ஓகேவா, அந்த பேஸ்ட் ஆன் கால்குலேஷனை வச்சுதான் லாஸ்டா எங்க வந்திருக்கு, டிமாண்ட்ல 103ல 50,500 வரைக்கும் நம்மளோட கால்குலேஷன் வந்திருக்கு. ஓகேவா, இந்த 50,500 கால்குலேஷன் எப்படி வந்தது, 37,000 பிளஸ் 103ல எவ்வளவு இருக்கு, 13,500 இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 50,500 அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சிம்பிள் மெத்தட். அதேதான் சப்ளை மேல இருந்து கீழே வரணும். ஃபர்ஸ்ட் சப்ளைல செல்லிங் எவ்வளவு இருக்கு, 11,500 அப்படின்னு இருக்கு. இங்கேயும் நீங்க சப்ளை 11,500 போட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 11,500 பிளஸ் 9,800 செல்லிங்ல 21,300. 21,300 பிளஸ் 15,000 36,300. 36,300 பிளஸ் 12,000 48,300. இன்னும் ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா லாஸ்டா 69,300 அப்படின்றது சப்ளை வந்துடுது. இப்போ இந்த இடத்துல தான் ஆர்டரை மேட்ச் பண்ண போறாங்க. அதுதான் மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி. ஸோ ட்ரேடபிள் குவான்டிட்டியில நீங்க முதல்ல போறதுக்கு முன்னாடி ஆர்டர் புக்கை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஸோ எவ்வளவு குவான்டிட்டிஸ் ஓப்பன்ல இருக்கு, 13,500 ஃபார் எக்ஸாம்பிள் 103ல 13,500 குவான்டிட்டி தான் இருக்கு.
பைல இந்த பக்கம் செல்லிங்ல 11,500 குவான்டிட்டி தான் இருக்கு. பட் டிமாண்ட் அண்ட் சப்ளை பாருங்க எங்க இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? டிமாண்ட்ல 50,500 இருக்கு, சப்ளைல எங்க இருக்கு, 11,500 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி எங்கன்னா மினிமம் குவான்டிட்டி என்ன கிடைக்குமோ அதை தான் மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டியா போட முடியும். 50,500 நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான ஆர்டர் புக்ல இல்ல, குவான்டிட்டி இல்லாத ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி தான் நம்மளால பண்ண முடியும். அந்த மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டியில which one is the highest one? இப்போ பாத்தீங்கன்னா 11,500, 21,300, 27,500, 15,500, 9,000, 4,000. இப்போ எது ஜாஸ்தியா இருக்கு? 27,500 அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ட்ரேடபிள் குவான்டிட்டி. அதாவது என்ன பிரைஸ், 105 ரூபா இருக்கு இல்லையா, அந்த பிரைஸ்ல தாங்க மார்க்கெட் ஓபன் ஆகும். இதை தான் 9 to 9/7ல ஒரு ப்ரீ மார்க்கெட் ஓபன் பண்ணி ஒரு ஆர்டரை மேட்ச் பண்ணி இப்ப அந்த 105 ரூபால யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த 9:15ல எக்ஸிகியூஷன் கிடைக்கும். இது கேப் அப் கேப் டவுன் எல்லாத்துக்குமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்படிதான் மார்க்கெட்ல உங்களோட பிரைஸை மேட்ச் பண்ணி போஸ்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு இது ஓபன் ஆகும். ஸோ ப்ரீ மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, மார்க்கெட் 9:15 ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே யூ கேன் ஐடென்டிஃபை எந்த பிரைஸ்ல மார்க்கெட் ஓபன் ஆக போகுது அப்படின்றத ஃபார்முலா இவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.